மரியாதைக்கும் போற்றுவதற்கும் வந்துவிட்டார்கள். இதோ நம்முடைய குலத்தின் ஆர்ப்பாட்டம். அவர்களுக்கு வழிவிடும். தயவுசெய்து வழிவிடுங்க, வழிவிடுங்க. ஏங்க கொஞ்சம் இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படி வாங்க. ஏங்க சரி, ஒரு ஆள் நில்லுங்க, அப்படியே விடுங்க. கொஞ்சம் நகருங்க. இங்க 3 பேர் இப்ப வரணும். ரமேஷ் பிடித்த வந்து சென்ட்ரி தம்பி, கொஞ்சம் வழிவிடுங்க. அவன் வரட்டும். ஏங்க வழிவிட்டா தானே அவங்க வருவாங்க. ஏங்க வழிவிடுங்க, தயவுசெய்து வழிவிடுங்க. ஏங்க வண்டி தயவுசெய்து வழிவிடுங்க. ஏங்க கொஞ்சம் தள்ளிடுங்க. இங்க வர்றீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஏங்க, கொஞ்சம் தள்ளுங்க. தயவுசெய்து கொஞ்சம் தள்ளுங்க. அண்ணா கொஞ்சம் தள்ளுங்க. அடுத்தபடியாக நம் மண்ணின் மைந்தர் உள்ளாட்சியிலே நல்லாட்சி செய்து 143 விருதுகளை பெற்றுத் தந்த மேம்பாடு நாயகன் ஸ்மார்ட் சிட்டியை கொண்டு வந்து அழகுபடுத்திய அருமை சகோதரர், கோவைக்கு 50 ஆண்டு காலம் செய்ய முடியாத 5 ஆண்டுகளில் செய்து முடித்த சாதனை செம்மல் தலைமையாக செயலாளர் அருமை சகோதரர் SP வேலுமணி அவர்கள் இப்போது உங்களிடம் சிறப்புரை ஆற்றுவார். தயவு செஞ்சு இந்த மேடைக்கு பின்னாடி இருக்கிற இதை விட 3 மடங்கு கூட்டம் பின்னாடி இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. பின்னாடி தயவு செஞ்சு முன்னாடி வந்துருங்க. சிறப்பு வாய்ந்த நம்முடைய அதிமுக NDA கூட்டணி சார்பாக விடிய திமுக அரசை கண்டித்து நம்முடைய பெண்களுக்கு எதிராக திமுக ஆட்சியிலே மிக கொடுமையான பாலியல் குற்றங்களை தடுக்காத கையாளாத திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நம்முடைய கோவை மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக NDA கூட்டணி சார்பாக இன்றைக்கு சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய கட்சியுடைய முன்னாள் தலைவர், காவல்துறை உயர் அதிகாரிகள் இருந்து அந்த பதவி எனக்கு தேவையில்லை, பாரத பிரதமர் மோடிஜி தலைமையேற்று மக்களுக்காக பணியாற்ற வந்த நம்முடைய மண்ணின் மைந்தர் அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கூடிய எங்களது ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையான PRG அருண்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் அம்மன் கே அர்ஜுன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி
பாரதிய கட்சியுடைய தேசிய மகளிரணி தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கூடிய திருப்பூர் மாவட்டத்திலே ஆர்ப்பாட்டத்தை முடித்து இங்கே வருகின்றக்கூடிய கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான அறிவியலர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் தாமோதரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அறிவியலர் சேம வேலுச்சாமன் அவர்களே, அதே போல சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செல்வராஜன் அவர்களே, சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் தனபால் அவர்களே, சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி அவர்களே, சீரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மேம்பாட்டு பிரிவு வசந்தராஜன் அவர்களே, அதே போல இந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களே, கூட்டணி கட்சி நம்முடைய அமமுகவுடைய தெற்கு மாவட்ட செயலர் சுகுமார் அவர்களே, அதே போல மாநகர் மாவட்ட சதீஷ்குமார் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பு செயலர் ரோகிணி அவர்களே, அதே போல மாவட்ட செயலர் செந்தில்குமார் அவர்களே, சரவணன் அவர்களே, பி பாஸ்கர் அவர்களே, பாரதிய கட்சியுடைய மாவட்ட தலைவர் சந்திரசேகர் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, ரமேஷ் அவர்களே, தேசிய பொதுக்குழு செல்வகுமார் அவர்களே, கே நாகராஜன் அவர்களே, விவசாய அணி, அமமுக ஆனந்தகுமார் அவர்களே, கோவை பாட்டாளி கட்சி கோவை ராஜன் அவர்களே, பாமக கோவிந்தராஜ் அவர்களே, பாமக வீரன் ராவுத்தர் அவர்களே, பாமக நல்லாப்பள்ளி ராம் அவர்களே, மாநில பொதுச்செயலர் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் வி வாசன் அவர்களே, அருணேஸ்வரன் அவர்களே, பாமக நம்முடைய அசோக் தம்பி அவர்களே, தமாக மெடிக்கல் செல்வராஜ் அவர்களே, தம்பி வேணுகோபால் அவர்களே, அன்னூர் கார்த்தியாயன் அவர்களே, தமாக குணசேகரன் அவர்களே, தமுமுக அக்பர் ஷெரீப் அவர்களே, தமுமுக கதிரவன் அவர்களே, ரங்கசாமி அவர்களே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் மணிகண்டன் அவர்களே, பார்வர்ட் பிளாக் மனோரஞ்சன் அவர்களே, நம்முடைய மாணவரணி சிங்க ராமச்சந்திரன் அவர்களே, பேராசிரியர் கல்யாணசுந்தர் அவர்களே, அதே போல அண்ணன் தோப்பசோழன் அவர்களே, முன்னாள் வாரிய தலைவர் ஏவிஎன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிங்கராஜன் அவர்களே, வெற்றிமணி சண்முகம் அவர்களே, மகேஸ்வரி அவர்களே, கஸ்தூரிவாசன் அவர்களே, பிரேமா அவர்களே, கருசாமி அவர்களே, துரைமுருகன் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, முன்னாள் எம்பி புதிய நீதி கட்சி அசோக் அவர்களே, உணவு உறுப்பினர் கட்சியுடைய பொருளாளர் சின்னசாமி அவர்களே, பார்வர்ட் பிளாக் பரம்பரை மாறி அவர்களே, பேராசிரியர் கணேசபாதி அவர்களே, சொல்லிட்டேன். இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இங்கு திரளாக திரண்டக்கூடிய நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி கட்சி, இன்னும் பார்வர்ட் பிளாக் விவசாய கட்சி உட்பட அத்தனை பேருக்கும் நம்முடைய வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரர்களுக்கும், நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியை பற்றி நான் சொல்லி சகோதரர்களுக்கு, தாய்மார்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த ஆட்சியில எந்த திட்டம் செய்யல அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு ஆட்சி இருந்தால் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் முக்கியம். பெண்கள் பாதுகாப்புல காம்ப்ரமைஸ் யாரும் ஆகக்கூடாது. அதுதான் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சொன்னாங்க திருச்சியில. புரட்சி தலைவி அம்மா இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது? மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி வரும்பொழுது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு அதே போல அம்மா ஆட்சி இருந்தது பொழுது எடப்பாடி முதலமைச்சர் வந்தது, அது கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு செயல்படுத்தப்படும், பாதுகாக்கப்படும் பெண்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு சட்ட ஒழுங்கு முழுமையாக
முதலமைச்சர் கையில சட்ட ஒழுங்கு இல்ல. என்னவால் நடக்குது? காவல்துறை செயல்படுவதில்லை. பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட லாக்கம் பண்ணாங்க. ஒரே ஒண்ணு நம்ம ஆட்சியில் ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலே நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அதை பெருசு அளவுக்கு பெரிய பிரேக்கிங் நியூஸ் போட்டு பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு டெய்லி நடந்துட்டு இருக்குது. தயவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சாச்சு, தேர்தல் அறிவிச்சாங்க. கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் எடப்பாடி முதலமைச்சர் உறுதி. இனி யார் பத்திரிகை நண்பர்கள் இனி யாருக்கு பயப்படாதீங்க. சுதந்திரமா செய்திகளை போடுங்க. ஊடக நண்பர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் மாறிங்க. பாதி மாறிட்டீங்க, மீதி மாறுங்க. திமுக ஆட்சிக்கே வர முடியாது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு 21, 22 மட்டும் கோவையில மட்டும் பாத்தீங்கன்னா 336 கொலைகள் நடந்திருக்கு. 336 கொலைகள் கோயம்புத்தூர்ல. கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம். உங்களுக்கு தெரியும், புரட்சித்துறை அம்மா அவர்கள் வந்த பின்னால், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேற மாதிரி சூழ்நிலை இருந்தது. அம்மா வந்த பின்னால், முதலமைச்சர் வந்த பின்னால் முழுமையா சட்ட ஒழுங்கு பாதுகாப்பட்டு கடுமையா இருந்தது. தொடர்ந்து கோவை மாவட்டம் அதிமுக கோட்டையாக தொடர்ந்து இருந்தது. எல்லாமே ஜெயிச்சிருந்தோம். 2006 இருந்து இதுவரையிலும் முழுமையா 2006 நான் சட்டமன்ற மாவட்டத்தில் 10 எம்எல்ஏ ஜெயிச்சோம். திருப்பூர் இருந்தது 14-10 அப்படி தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக வந்த பின்னால் மாறிடுச்சு. அது தயவு செஞ்சு நீங்களே சிந்தித்து பாருங்க. மக்களே இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. திமுக பயப்படாதீங்க. அதிகாரி நடுநிலைமையா இருங்க. இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் பல்லடத்துல வயசானவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கோவை மாவட்டத்தில் ஏர்போர்ட் பக்கத்தில் சகோதரருக்கு என்ன நடக்குன்னு தெரியும். இன்னொரு சம்பவம் சொல்றேன் கேட்டுங்க. சரவம்பட்டி ரோட்ல குமரகுரு காலேஜ் ஒரு பெண்ணை எரிச்சு கொலை பண்ணாங்க. இதுவரை பத்திரிகையில் வரல, எங்கேயுமே வரல. அந்த சம்பவம் நடந்த உடனடியாக காவல்துறை கமிஷனர் நேரா ஸ்பாட்டுக்கு போய் எந்த பத்திரிகை கொடுக்கறாங்க அந்த பொண்ணை எடுத்துட்டு போனாங்க. எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த பெண்ணை கற்பழிச்சு இன்னைக்கு கொலை பண்ணிருக்காங்க. அது என்னன்னா இதுவரை வெளியே வரல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி கமிஷனரும் போலீஸும் திமுக ஆட்சிக்கு பாதுகாப்பா இருக்காங்க. குற்றம் நடக்காத தடுப்பதற்கு காவல்துறை, ஆனா குற்றம் நடந்து அந்த குற்றத்தை வெளிவராம தடுப்பதற்கு காவல்துறை இருக்காங்க. நீங்க சிந்தித்து பாருங்க. தயவு செஞ்சு இந்த பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு கோவை மாவட்டம் மட்டுமே தமிழகம் முழுவதும் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறோம். கஞ்சா போதை பொருட்கள் இன்னைக்கு கடுமையாக இருக்கிறது. நீங்களா பாத்துங்க, புது புது கஞ்சா அப்படின்னு கோகை நின்று புதுசா கண்டுபிடிக்கிறான். சாக்லேட்ல வச்சு விற்கிறான். ஸ்கூல் வரைக்கும் போயிருச்சு. நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கிறது. நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் இருக்காங்க, இளைஞர்கள், குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எதிர்காலத்தில் திமுக மட்டும் வீடு ஆட்சிக்கு வந்தா அவ்வளவுதான் தமிழர் மக்களை யாரும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுக்கறன்னு சொல்லி போட்டு ஏமாத்தலாம். என்ன வேலை ஏமாத்துவாங்க. தேர்தல் எப்படி கொலுசு கொடுத்து ஏமாத்துறாங்கல்ல, கொலுசு காஞ்சி ஏமாத்துறாங்க. கொலுசு காஞ்சி ஏமாத்தி இந்த மாநகராட்சி மேயரை பிடிச்சி எங்க குப்பை எடுக்கிறானா, டிச்சு எடுக்கிறானா, தண்ணி வருதா? 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம் நான் தான் அமைச்சரா இருந்தேன். எடப்பாடி இருக்கும்போது கொண்டு வந்தோம் 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம். அந்த திட்டம் முழுமையா வந்துட்டா 50 வருஷம் கோயம்புத்தூர் தண்ணி பிரச்சனை இருக்காது. தண்ணி வர்றாங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்களா? ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூர் முழுவதும் இவ்வளவு திட்டங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், சொல்லி தர வேண்டியதில்லை. இன்னைக்கு பாலமாகட்டும், சாலைகளாகட்டும், இன்னைக்கு அது என்னதா இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனை, 6 புதிய கல்லூரி, தாலுகா சொல்லிட்டே இருக்கோம். எல்லாம் நிறைய மீட்டில் பேசிட்டோம். இத்தனை திட்டங்களை 50 பேர் வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். ஆனால் 5 வருஷம் திமுக கொண்டு வைப்பாங்க. கோயம்புத்தூர் புறக்கணிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுதான் முக்கியம். சட்டம் சரியில்லை, போலீஸ் வேலை இவங்க தொடர்ந்தால் திரும்ப வந்த கோவை மாவட்டம் தமிழ்நாடே முடிஞ்சது. அவ்வளவுதான். ஆகவே நீங்களே சிந்தித்து பார்க்கணும். தேர்தல் நேரத்தில் கண்டிப்பா டிசம்பர் வந்து ஏமாத்துவான் திமுக. நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. கண்டிப்பா அதிமுக ஆட்சி. இன்னைக்கு பாரத பிரதமர் தெளிவா சொல்லிட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா திமுக என்ன சொல்றாங்க, மத்திய அரசு இது பாராளுமன்ற தேர்தல் நடக்குதா, சட்டமன்ற தேர்தல் நடக்குது. நீ சட்டமன்றத்தில் மக்களுக்கு என்ன பண்ணு சொல்லு, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண, கோயம்புத்தூருக்கு என்ன பண்ண, எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எதுவுமே செய்யல. அது மத்திய அரசு அடிமை. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்குது, வேற மாறி இருக்குதா? இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க. இன்னைக்கு மத்தியில பாத்தீங்கன்னா எடப்பாடி இருக்காங்க 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தாரு. இன்னைக்கு பாரத பிரதமர் ரெக்கார்டு அதிகமான வீடுகள் கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இந்த கோயம்புத்தூர் எப்படி மேம்படுத்திருக்கோம். மத்திய அரசு பாரத பிரதமர் அம்மா கேட்டு வாங்கினாங்க. அதுல கேட்ட திட்டங்களை போல
பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குறாங்க. எதுவுமே பண்ணல சொல்லி பொய்யான வாக்குறுதி. இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சர் வந்தால் மத்திய அரசு அத்தனை திட்டங்கள் வரும். திமுக சண்டை போட்டே இல்ல, அத்தனை திட்டங்களும் கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எல்லா திட்டங்களும் வரும். தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்கள். தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. இது முக்கியமான ஆர்ப்பாட்டம். தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி சார்பாக அற்புதமான காலையில பூரா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சி. இந்த எழுச்சி கோவை மாவட்டத்திற்குரிய 11 தொகுதியும் போன முறை வென்றோம். இந்த முறையும் முழுமையாக எழுவோம். திமுக சொல்லிட்டு இருக்கிறான். திமுக விளம்பரத்திலையும் பேப்பர்லையும் டிவிலையும் போஸ்டர்லையும் தான் சொல்லுவான். ஏதாவது ஒரு காரணம் திமுக ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு இல்லையா? சட்டங்களுக்கு பாதுகாத்தியா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தியா? சகோதரர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தியா? எங்க பார்த்தாலும் சைன் தேடுறான், எங்க பார்த்தாலும் கொலை. ஒரு திட்டமும் செய்யல. சட்டங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எதுக்கு அவனுக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? நம்ம கொண்டு திட்டங்களை இந்த 10 கிலோமீட்டர் எவ்வளவு பாருங்க. நீ ஸ்டிக்கர் எடுத்து திறக்கிற. எதுவுமே பண்ணல, எந்த திட்டம் பண்ணல. ஆகவே நம்ம அத்தனை திட்டங்களை நம்ம கொண்டு வந்தோம். உரிமையோடு ஓட்டு கேட்கலாம். தயவு செஞ்சு இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் போய் ஒவ்வொருத்தரும் 10 ஓட்டு கேன்வாஸ் பண்ண போதும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே கோயமாவோட திறந்து வந்திருக்கீங்க. இது மாதிரி அங்க பின்னாடி ரேஸ் கோர்ஸ் எல்லா பக்கம் பார்த்து வரவே முடியல. அதே போல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வரும்போது 2 மணி ஆச்சு மேடைகள் சேர்றதுக்கு. கிட்டத்தட்ட நடந்தே வந்தார். கடைசியில அவ்வளவு கூட்டம். கோவை மாவட்டமே இன்னைக்கு சம்பிச்சிருச்சு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இது முழுமையாக ஓட்டாக மாற வேண்டும். ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பாருங்க. திமுக என்ன சொன்னாலும் என்ன அமைச்சர் திமுக மட்டும் ஓட்டு போடக்கூடாது. அத்தனை ஓட்டு திமுக மட்டுமல்ல, எந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது. எந்த கட்சி புதுசாக வந்த எந்த கட்சி யாரா இருந்தாலும் ஓட்டு போட்டா அது திமுக நீங்க போடணும். மறவாதீங்க. இந்த 10 நாள் எந்த வேலை ஏமாத்துவான், அதுக்கப்புறம் காணாம போயிருவான். திமுக காணாம போயிருவான். உங்களுக்கு தெரியும். இப்ப எல்லாம் சொல்லுங்க. எடப்பாடி முதலமைச்சர் பொறுப்பேற்றதுமே ஒவ்வொரு குடும்பத்துக்கு 10,000, 10,000, ஒவ்வொரு குடும்பத்தினருக்கு 2,000. அதே ஒரு விசத்தறியாளர் நம்ம இருக்கிறீங்க. கரண்ட் 1000 யூனிட் ஃப்ரீ இருந்தது, 400 யூனிட் கூடுதல் பண்ணியாச்சு. 1400 யூனிட் விசைத்தறிக்காரங்க கூடுதல் பண்ணியிருக்காங்க. வீடு இல்லாதவங்க வீடு இடவாங்கி வீடு கட்டி தரப்படும். நீங்க சொல்லுங்க, எல்லா பக்கத்துக்கு போய் சொல்லுங்க. இப்படி 16 வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அம்மா இருசக்கர வாகனம் என்று பல்வேறு திட்டங்கள், திமுக நிறுத்திய தாலிக்கு தங்கம் உட்பட அத்தனை திட்டங்கள் மீண்டும் தொடரும் சொல்லியிருக்காங்க. ஆகவே அற்புதமான கூட்டணி நம்முடைய கூட்டணி. இன்னைக்கு பாரத பிரதமர் நமக்கு துணை இருக்கிறார். பாரத பிரதமர் நீங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய சிறுபான்மை சமுதாயம் வந்திருக்கீங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் வந்திருக்கீங்க, அதே போல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ சகோதரர்கள் வந்திருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சி நம்ம 2001 கூட்டணி இருந்தோம். ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா? திமுக இன்னைக்கு சிறுபான்மையினர் பிரச்சனை எதுவுமே அவங்க செய்யல. தயவு செஞ்சு அவங்க என்ன வேலை ஏமாத்துவாங்க, கடைசியில விட்டுருவாங்க, தேர்வு முடிஞ்சா விட்டுருவாங்க. ஆகவே சிறுபான்மையினர் பாதுகாப்போ நாங்க தான். ஆகவே என்ன சொல்ல கேட்காதீங்க. என்டிஏ கூட்டணிக்கு, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி முதலமைச்சர் வருவது உறுதி. எடப்பாடி முதலமைச்சர் வந்த உடனே கோவை மாவட்டத்தில் மீண்டும் திட்டங்கள் தொடரும். இன்னைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது எப்படி மத்திய அரசு இணக்கமா இருந்தாங்க. நீ மத்திய அரசு அத்தனை திட்டங்களும் நீ கொண்டு வருவோம். நீ 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்காருல்ல, 2,000 கொடுக்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க முடியும். திமுக 1000 கொடுக்கல, 1028 மாதம் கழிச்சு கொடுத்தா, பாதி பேருக்கு கொடுத்தா. நம்ம எந்த வேலை செய்வோம், எந்த வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு தான் இருக்குது. மத்திய அரசுல பாரத பிரதமர் இருக்காங்க, மத்திய பாரதிய கட்சி ஆட்சியில் இருக்குது. எந்த திட்டங்களும் நமக்கு செய்வாங்க. அது தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்க. தேர்தல் வந்துருச்சு, சொல்ற தேர்தல் வச்சு எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எல்லாரும் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நம்ம அதிமுக போட்டியிட்ட தொகுதியில, பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட தொகுதியில தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக போட்டியிட்ட தொகுதியில குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். ஆகவே கூட்டணி கட்சியில் போட்டியிட்ட தொகுதியில அதுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள்ல வாக்களிக்க வேண்டும் அன்போடு கேட்டு, மறவாதீர்கள். நம்ம எல்லாருமே அண்ணாமலை வந்திருக்காரு, இது தெரியும். அவருடைய பேச்சு கேட்கறதுக்கு உங்களோட சேர்ந்து நாடு ஆர்வமா இருக்கு. ஆகவே இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில
நம்ம குறுகிய காலத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்ணோம். அங்க சொன்னதுமே இன்னைக்கு திரண்டு வந்திருக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னும் அத்தனை கூட்டணி கட்சியுடைய அத்தனை இங்க வந்திருக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், தொண்டர்களுக்கும், தோழர்களுக்கும், பொதுமக்களுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.